அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு ரிஃபா கேக்ஸ். ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, நம்ம குழந்தைகளுக்கு அங்கன்வாடியில் கிடைக்கக்கூடிய சத்து மாவெல்லாம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த கேக் செய்யறதுக்கு என்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இது 150 கிராம் சுகர், பொடிச்ச சுகர், சரிங்களா. இது 300 கிராம் சத்துணவு மாவு பொடி, அதாவது கேரளாவில் அமிர்த பொடின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் அங்கன்வாடியில் கிடைக்கக்கூடிய சத்துணவு மாவு பொடி. இதுக்கு 4 முட்டை தேவைப்படும். 4 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். சரி, கொஞ்சம் நம்ம குழந்தைகளுக்கு ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாதாம் முந்திரி 10 எடுத்து சாப் பண்ணி வச்சிருக்கேன். 50 கிராம் வெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் இன்னைக்கு ஸ்டாண்ட் மிக்சர் தான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் மிக்சர் இல்லாட்டி நீங்கள் பீட்ரும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருந்தேன் 50 கிராம் பட்டரை சேர்க்குறேன். 150 கிராம் சர்க்கரையில் நல்ல க்ரீமியாக வர மாதிரி மெல்ட் பண்ணி எடுக்கணும். பீட்டாகி கிடைக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நல்லா சர்க்கரை நல்ல பீட்டாகி கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஃப்ளோர் மிக்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு மாவு. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா 100 கிராம் அளவுக்கு, அதாவது ஒரு பாதாம் முந்திரி நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஒரு பாதி அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுக்கணும். நல்லா இந்த அளவுக்கு நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அதாவது இப்படி எடுத்தோம்னா ரிப்பன் மாதிரி இப்படி நம்ம இப்படி தூக்கி இப்படி விடும்பொழுது ரிப்பன் மடிஞ்சு விழுகிற மாதிரி மடிஞ்சு விழுகும். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம 8 இன்ச்சு தின்னு ஸ்கொயர் ஷேப்பில் நான் எண்ணெய் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த பேட்டரை நம்ம ஊற்றணும். இப்போ எல்லா பேட்டரும் இந்த டின்னில் நான் ஊற்றிட்டேன். நமக்கு ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி தட்டணும். ஒரு 2 தட்டு தட்டிட்டு அதுக்கப்புறமா ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் ஆயிரும். நம்ம ப்ரௌனிக்கு கொடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அப்படியே லைன் மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ எல்லா இடத்துலையும் ஒரே ஹைட்டாக கேக்கு எந்த ஏர் பபிள்ஸும் இல்லாமல் நமக்கு நல்லா கிடைக்கும். மைதா மாவு சேர்க்கல. அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம ஹெல்த்தியாக தான் சேர்த்துருக்கோம். ஆயிலுக்கு பதிலாக நம்ம பட்டர் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த பாக்கி இதில் மேலாக தூரும். $180°C 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் பேக் ஆகிறதுக்காக வேண்டி பேக்கிங் மூடில் வச்சு 45 நிமிஷம் நான் பேக் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். இப்போ எப்படி நமக்கு பேக் ஆகி கிடைக்கிறதுங்கிறத ஒரு 45 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். 35 நிமிஷம் 180°C நான் பேக் பண்ணி கேக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கேக் செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி என்னோடய வீடியோ பார்த்து கேக் செஞ்சு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.